பொறுக்கி பசங்கலாம் என்ன எதிர்பார்க்கறாங்க? இப்போதைக்கு இருக்கிற பசங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? ஓயோத எதிர்பார்க்கறாங்க. அம்முக்கு டும்முக்கு அமால் டுமால். ஈஸியா வந்து யாரை கழட்டி விட்டுடலாம்? பொண்ணுங்களையா பசங்களையா? பொண்ணுங்க பசங்கள தானங்க கழட்டி விடுறாங்க. சிங்கிள் பசங்க இப்ப சிங்கிளாக வந்திருக்கோம் தாஜ்மஹால் கட்டருக்கு. நான் என் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னாக்கா 8 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவன் ஏன் விட்டு போனா எதுக்கு விட்டு போனான்னு ரீசன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவன் சொல்லலை. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தா அவன் எனக்கு ரீசனை சொல்லணும். நான் கேட்டதுக்கு ஆக்சுவலி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸை காரணமாக கட்டி லவ் விட்டு போனான். அப்போ எதுக்கு அவன் 8 வருஷமா லவ் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, நான் பசங்க எதிர்பார்க்குறது அதுவும் என்ன மாதிரி அம்மா இல்லாத பசங்க எதிர்பார்க்குறது அந்த பொண்ணுங்க வந்து நல்லா கேராக பார்த்துக்கணும், அம்மா கிட்ட இருக்கிற ஒரு லவ் கிடைக்கணும். உலகத்தை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. உங்க பேரு? என் பேர் இலியாஸ். இலியாஸா? எல்லாரும் டிஃப்ரெண்டா பேர் வச்சுக்கிறாங்க. எனக்கு தான் ஒரு நல்ல பேர் இல்ல. இது என்னது? சூ எடுத்து இவன்டா என் திவ்யாவுக்கு நூல் விட்டவன். டெண்டரிங்ல வச்சு நல்லா இருக்கு, இழுத்து விளையாடலாம்ல. என்னத்தை கயிறு நல்லா இருக்கு. எவ்வளவு ரூபா? இது ஜஸ்ட் 450. ஜஸ்ட் 450யா? எங்க கிடைக்குது? நான் எனக்கு கேர்ள்ஸ்க்குலாம் இருக்குமா? இருக்குங்க. மீஷோ ஆப்ல எல்லாமே கிடைக்குது. நல்லா இருக்கு. வேணா வலிக்குது. அவனை திட்டிட்டு இல்ல நான் புடிச்சுக்கிறேன், கையில புடிச்சிட்டே பேசுறேன். ஓகேவா? இது கையில தானே. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த கமனம் மயங்கி போயிடுறோம். எதை பிடிக்கணும்? கையில பிடிச்சிக்கணும். சரி ஓகே. லவ்லே நான் பேட் ஃபேமிலியோ? லவ்ல வந்து பாய்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு, கேர்ள்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு? லவ்ல தான் எனக்கு தெரிஞ்சு பாய்ஸோட எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாவே கேர் எடுத்துக்கணும். சரி, ஏன்னா வீட்டில் நிறைய விஷயத்த சொல்ல முடியாது பசங்களால், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியும். ஆக்சுவலி அதை வந்து லவ்ல சொல்லலாம்ல. பொண்ணுங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா நான் என் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னாக்கா 8 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவன் ஏன் விட்டு போனா எதுக்கு விட்டு போனான்னு ரீசனை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவன் சொல்லலை. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தா அவன் எனக்கு ரீசனை சொல்லணும். நான் கேட்டதுக்கு ஆக்சுவலி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸை காரணமாக கட்டி லவ் விட்டு போனான். அப்போ எதுக்கு அவன் 8 வருஷமா லவ் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, நான் பசங்க எதிர்பார்க்குறது அதுவும் என்ன மாதிரி அம்மா இல்லாத பசங்க எதிர்பார்க்குறது அந்த பொண்ணுங்க வந்து நல்லா கேராக பார்த்துக்கணும், அம்மா கிட்ட இருக்கிற ஒரு லவ் கிடைக்கணும். நீங்க வந்து அப்ப கேர மட்டும் தான் எதிர்பார்க்கறீங்க. ஆமா, கேர் நீங்க அதை எதிர்பார்க்கறீங்க. மத்த லவ்லலாம் மத்த பசங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? மத்த பசங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? என்னது சொல்றது, எல்லாத்தையும் தான் எதிர்பார்க்கறாங்க. அத எல்லாத்தையும் என்னத எதிர்பார்க்கறாங்க? இந்த பொறுக்கி பசங்கலாம் என்ன எதிர்பார்க்கறாங்க? இப்போதைக்கு இருக்கிற பசங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? ஓயோத எதிர்பார்க்கறாங்க. அம்முக்கு டும்முக்கு அமால் டுமால். ஏன் அதை எதிர்பார்க்கறாங்க? தெரியலையே. நீங்க எதிர்பார்ப்பீங்களா? நான் ரொம்ப நல்ல பையன். whatever it is. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஏன்னா அது ஒரு லவபிள் மூமெண்டா வெச்சுக்கணும் என்ன பொறுத்து இருக்கு. அதுதான். ஆனா எல்லாரும் முன்னாடியே இருந்துறாங்கல்ல. அது அவங்களோட விஷ். அது கரெக்ட்டா தப்பா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. அது 2 பேரோட பொறுத்து. அவங்க 2 பேருக்கு பொறுத்து. ஆஃப்டர் இவங்களே இது பண்ணி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னா ஓகே கரெக்ட். இல்லைனாக்கா பாவம் எவனோ வாங்கின வீட்டுக்கு எவனோ வாடகை கட்ட போறான். அவ்வளோதான். நீங்க சொந்த வீட்டுக்கு போவீங்களா இல்ல வாடகை கட்டுவீங்களா? இப்ப இருக்கிற நேரத்துல பார்த்தா தெரியல. கடன் மேல வாரத்தை போட்டு எந்த வீடா இருந்தாலும் ஓகேவா? பிச்சைக்கார நாய் கேக்குது மாதிரி ஒரு கேள்விய. வேற வழி கல்யாணம் பண்ணி லைஃப் ஜேர்னி போகணும்லக்கா. ஆஃப்டர் மேரேஜ் அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ற அந்த தருணத்துல இருந்து அவ எனக்கு முன்னாடியில இருந்து அவளுடைய பாஸ்ட் வாட் எவர் இட் இஸ், அவங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ பாஸ்ட் பத்தி எதுவுமே கேட்காம கூட வச்சுப்பீங்களா? உங்களை பத்தி நீங்க சொல்லுவீங்களா? பயப்படாத, பயப்படாதா. ஷேர் பண்ணுவேன். நான் இது மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஹெல்த் இஷ்யூஸை காட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா. அப்படி என்ன இஷ்யூ இருக்கு? வேணாம். இல்ல சொல்லுங்க, போட மாட்டோம்.
அது பொண்ணுங்களுக்கு இப்போ லவ் பண்ணா எங்க வைப்பாங்க, மனசுல வைப்பாங்களே. எனக்கு ஹார்ட்லயே ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால ஆப்ரேஷன் பண்ணா கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க பொண்ணு அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி வாட் எவர் அதான் சொல்கிறேன்ல, இன்னைக்கு வரைக்கும் அவன் சொல்லலை. இதோ மார்ச் 31 வந்தா செகண்ட் இயர் ஆனிவர்சரி, எனக்கு பிரேக்கப் ஆனிவர்சரி. ஐயோ எல்லாரும் லவ் ஆனிவர்சரி தான் கொண்டாடுவாங்க, பிரேக்கப் ஆனிவர்சரியா? 31 நைட் கரெக்டாக 11:45 வரைக்கும் என் கூட நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்தா. 12 o'clock ஒரு 48 லைனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா, அப்ப நீ நல்ல பொண்ணு இல்லையா தோணுச்சு. அது என்ன எல்லா பொண்ணும் ஒரே டைலாக் சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க நல்ல பொண்ணு இல்லைனாக்கா அப்ப ஏன் நீங்க அதை சொல்றீங்க? அந்த டைலாக் எனக்கு பிரேக்கப் பண்ணும்போது வேற டைலாக் சொல்லலாம். இந்த மாதிரி அப்பா அம்மா ஒத்துக்கல, அது காலகாலமா சொல்ற டைலாக். அப்படி இல்லடா உன் கேரக்டருக்கு எனக்கும் செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்லலாம். என்னை விட உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கானா அப்போ நீ என்ன புரியல எனக்கு. அப்போ எதுக்கு கஷ்டப்பட்டு, ஏன்னா என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு, இப்போ என்ன மாதிரி கருப்பா இருக்கிற பசங்களுக்கு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். வெளியே தான் இருக்கீங்க. கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். லோல்ல பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி சரி கூட வாழ்க்கையை மேய்ச்சிடலான்னு போனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறுத்திட்டு போயிடறாங்க. சரி, கேர்ள்ஸ் வந்து வேண்டாம் அப்படி இப்படி சொல்லிட்டு போறாங்க. பசங்க நீங்க ஒரு பொண்ணை கழட்டி விடணும்னா என்ன பண்ணுவீங்க? கலட்டி விடணும். எனக்கு தெரிஞ்சு என் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்க வந்து கலட்டி விடவே நினைக்க மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு அந்த பொண்ணு லைஃப் லாங் கூட வந்தால் போதும். இன்பமோ துன்பமோ கஷ்டமோ அழுகையோ சோகமோ எது இருந்தாலும் கூட இருக்கும். நீங்க அப்படி நினைக்கிறீங்க? சில பேர் இருப்பாங்கல்ல, அப்ப கழட்டி வேணும்னா என்ன பண்ணணும்? கலட்டி வேணும்னா என்ன பண்ணா குத்தம் கண்டுபிடிக்கணும். நீ ஏன் இந்த நேரத்துல ஆன்லைன்ல இருந்த, நீ ஏன் இவன் கிட்ட பேசின, நடந்து போகும்போது நான் பார்த்தேன், நீ அவனை பார்த்த, நீ பார்த்ததை நான் பார்த்தேன், ஏதாவது ஒரு எப்படி சொல்றது கலட்டி விடணும்னு முடிவாயிடுச்சு. என்ன சொல்றேன்னா, என்ன வீட்டுல இந்த சட்டை வேணாம் கறித்துணி போடணுன்றாங்க அம்மா, ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க, டே சாம்பார் ஊத்திக்கிறா இது ஊத்திக்கிறா. அதே மாதிரிதான் கலட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. நிறைய காரணத்தை சொல்றதை விட பொண்ணுங்க நிறைய காரணத்தை சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஈஸியா வந்து யாரை கழட்டி விட்டுடலாம், பொண்ணுங்களையா பசங்களையா? பொண்ணுங்க பசங்களை தானே கழட்டி விடுறாங்க. எங்க நமக்கெல்லாம் ஒருத்தி கிடைக்க மாட்டாளான்னு ஏங்கிட்டு இருக்கோம். நாங்க எங்க கழட்டி விட போறோம்? பொண்ணுங்கதான் பசங்க. சரி, ஒரு வேளை வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களை லவ் பண்றேன்னு சொல்றேன். தலைவரு திமிங்கலம் தான் ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் சொல்லுங்க. ஒரு பொண்ணு வந்து இப்ப நான் வந்து உங்களை லவ் பண்றேன்னு சொல்றேன், அந்த பொண்ணை விட்டு என் கூட வந்துருவீங்களா? நான் தான் இதுல தானே இருக்கேன், சிங்கிளா தானே இருக்கேன். ஒருவேளை கமிட்டடா நீப்பி அமைதியா இருக்கு, ஒருவேளை கமிட்டடா இருந்தேன் வர மாட்டீங்களா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஃப்ரெண்டா இருக்கலாம், ஃப்ரெண்டா பெஸ்டியா இருக்கலாம். ஏங்க அவ வெறும் லவ் கிடைக்கும், பெஸ்டிங்க எல்லாமே கிடைக்குங்க உங்களுக்கு. உலகத்தை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே.